Dear student, welcome to ICP Academy. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரைட்ஸ் ஆஃப் அன்பெய்டு செல்லர் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டில் என்ன பார்க்க போகிறோங்க. ரைட்ஸ் ஆஃப் அன்பெய்டு செல்லர். ரைட்ஸ் ஆஃப் அன்பெய்டு செல்லர் என்பது கூட்ஸ் அப்படிங்கிறது வாங்கிட்டு கிரெடிட்டர்ஸ்க்கு இன்னும் பணம் கொடுத்துருக்க மாட்டாங்க, செல்லருக்கு இன்னும் பணம் கொடுக்காமல் இருப்பது தான் ரைட்ஸ் ஆஃப் அன்பெய்டு செல்லர். ஒரு கான்ட்ராக்ட் ஆஃப் சேலில் கன்சிடரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கான்ட்ராக்ட் ஆஃப் சேலில் கன்சிடரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கன்சிடரேஷன் ப்ரைஸாக இருக்கும். தோ த பேமெண்ட் ஆஃப் ப்ரைஸ் இஸ் இம்மெட்டீரியல் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப். ஹவவர் த பேமெண்ட் ஆஃப் ப்ரைஸ் ஆஃப் கூட்ஸ் சூனர் ஆர் லேட்டர் இஸ் எசென்சியல் ஃபார் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி கான்ட்ராக்ட். கான்ட்ராக்டை பொறுத்தளவு ப்ரைஸ் என்பது முன்னாடி கொடுக்கலாம் இல்லை பின்னாடி கொடுக்கலாம். ப்ரைஸ் அப்படிங்கிறது கொடுத்தா தான் அந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக முடியும். In credit sales, there is a risk of debtors not paying the price of the goods even after the credit period is over. கிரெடிட் சேல் பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக பணம் கொடுக்க மாட்டாங்க, பீரியடு முடிஞ்சு போயிடும். ஸோ அந்த டைமில் எந்த மாதிரி ரைட்ஸு அன்பெய்டு செல்லருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் ரைட்ஸ் ஆஃப் அன்பெய்டு செல்லர். பையர் பொருளை வாங்கிட்டு பார்ட்லியாகவோ இல்லை ஃபுல்லாகவோ பணம் கொடுக்காமல் இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அன்பெய்டு செல்லர். செல்லர் வில் பி டேர்ம்ட் அஸ் அன்பெய்டு செல்லர். Meaning of unpaid seller, section 45 deals about the unpaid seller. First point, when the whole of the price has not been paid or tendered, அந்த கூட்ஸுடைய மொத்த ப்ரைஸும் கொடுக்காமல் இருந்திருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த செல்லர் வில் பி அன்பெய்டு செல்லர். When a bill of exchange or an instrument has been received, இப்போ கிரெடிட் பேசிஸில் வாங்காமல் இன்ஸ்ட்ருமெண்ட் பேசிஸில் என்ன பண்ணியிருக்கலாம், அந்த பொருளை வாங்கியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, செக்கு, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு, ப்ராமிசரி நோட், அந்த பேசிஸில் கூட கூட்ஸை ரிசீவ் பண்ணி இருக்கலாம். அப்போ அந்த பர்டிகுலர் கண்டிஷன் என்பது ஃபுல்ஃபில் பண்ணாமல் இருந்திருந்தாங்க. எப்போ ஒரு நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணும் பொழுது அதில் இருக்கக்கூடிய கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்படி ஃபுல்ஃபில் பண்ணாமல் இருந்தால் அப்போ கூட நம்ம என்ன சொல்லலாம், அன்பெய்டு செல்லர் சொல்லலாம். தேர்ட் பாயிண்ட், கூட்ஸ் ஹேவ் பீன் சோல்டு அண்ட் ப்ரைஸ் இஸ் டியூ. ஒரு பொருள் விற்றாச்சு, ஆனால் அவங்க காசு இன்னும் கொடுக்கல, அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோங்க, அன்பெய்டு செல்லர். A bill of exchange or other negotiable instrument has been received as payment of price but the same was dishonored. ஒரு பொருள் சேல் பண்ணிவிட்டு செக் வாங்கிக்கொள்கிறேங்கிறாங்க, ஆனால் அது வாங்கிய பிறகு அந்த செக் என்ன ஆகிருதுங்க, டிஸ்ஆனர் ஆகிருது. இதையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அன்பெய்டு செல்லர்னு தான் சொல்லுவோம். It is only for non-payment of price that the seller is termed as unpaid seller. எப்போ ப்ரைஸ் செல்லருக்கு பே பண்ணலையோ அப்போ அந்த செல்லர் என்ன ஆவாங்க அப்படின்னா அன்பெய்டு செல்லர் அப்படின்னு ஆயிடுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸ் செல் த குட்ஸ் டு ஒய் ஆன் அ மந்த் கிரெடிட், மந்த் ஆஃப் கிரெடிட், 1 month கிரெடிட்டுக்கு குட்ஸை சேல் பண்ணுறாரு ஒய்க்கு மந்த்லி கிரெடிட் பேசிஸில். எக்ஸ் அந்த குட்ஸை ஒய்க்கு சேல் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த மந்தில் அந்த பொருளுக்கு பேமெண்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது ஒய் காசு கொடுக்கல, எக்ஸ் வில் பி தி அன்பெய்டு செல்லர். Even if a major portion of the price has been paid and a small portion remains to be paid, the seller is termed as unpaid seller. கொஞ்சம் காசு கொடுத்துட்டு இனியும் மீதி காசு கொடுக்காமல் இருந்தாலும் அதையும் நம்ம என்ன தான் சொல்லுவாங்க, அன்பெய்டு செல்லர். எக்ஸ் ஒரு பொருளை ஒய்க்கு 10,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாரு, ஒய் 9,000 பே பண்ணிடுறாரு, 1000 rupees பே பண்ணல, இதையும் நம்ம என்ன தான் சொல்கிறோம், அன்பெய்டு செல்லர். ஸோ இது பர்சனல் எக்ஸ்பென்ஸுக்காகவே இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்பென்ஸுக்காகவோ செல்லர் பையர்கிட்ட அன்பெய்டு செல்லர் என்கிற கான்செப்டை எடுத்துக்க முடியாது. செல்லர் கூட்ஸை தவிர்த்து வேறு எந்த விஷயத்துக்கும் சரிங்களா அன்பெய்டு செல்லர் கேட்க முடியாது. அதர் எக்ஸ்பென்சஸ் ஹீ கேனாட் கிளைம் அன்பெய்டு செல்லர், அதாவது அதர் எக்ஸ்பென்சஸ் ஹீ கேனாட் கிளைம் அன்பெய்டு செல்லர்.
Rights of unpaid seller, section 45. Rights of an unpaid seller can be broadly classified under two heads. First point என்னன்னா right against the goods. செல்லருக்கு goods மேலே இருக்கக்கூடிய rights. Right against the buyer personally. பையருக்கு goods மேலே இருக்கக்கூடிய right. First point என்னங்க? ரைட் எகெயின்ஸ்ட் த குட்ஸ் அப்படின்னா செல்லருக்கு குட்ஸ் மேலே இருக்கக்கூடிய ரைட்ஸ் என்னன்னு, பையருக்கு ரைட்ஸ் மேலே இருக்கக்கூடிய ரைட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ரைட் எகெயின்ஸ்ட் த குட்ஸ் அப்படின்னா வேர் த ப்ராப்பர்ட்டி இன் குட்ஸ் ஆஸ் பாஸ்ட் டு தி பையர். ரைட் ஆஃப் குட்ஸ் சப்டிவிஷன் பார்க்குறோம். ஒரு ப்ராப்பர்ட்டி பையருக்கு போய் சேர்ந்துடுச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது போய் சேர்ந்துருச்சு, இன்னும் போகாமல் இருக்குது அப்படிங்கும் பொழுது வாட் ஆர் த ரைட்ஸ் ஹேவ் செல்லர் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரைட் ஆஃப் லீன். இப்போது அந்த ப்ராப்பர்ட்டி அந்த பர்டிகுலர் பொருள் மேலே இன்சார்ஜ் எடுத்துக்கிறது, அந்த பொருள் ரீட்டைன் பண்ணிக்கிறது, அந்த பொருளை யாருக்கும் கொடுக்காமல் ரீட்டைன் பண்ணி வச்சுக்கிறது, அதுதான் என்னன்னு பார்த்தோம்னா லீன். அந்த லீன் அப்படிங்கிறது எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா அக்கார்டிங் டு தி செக்ஷன் 47 பொறுத்தளவு வேர் த கூட்ஸ் ஹவ் பீன் சோல்டு, பொருள் விற்றுட்டாங்க வித்தவுட் எனி ஸ்டிப்புலேஷன் அப்படிங்கும்போது எந்த பீரியடில் அமௌண்ட் தரலன்னு சொல்லலை, தரணும் அப்படின்னு சொல்ல. வேர் த கூட்ஸ் ஹவ் பீன் சோல்டு கிரெடிட் பேஸில் ஒரு கூட்ஸை சேல் பண்ணி அது டேர்ம் அப்படிங்கிறது எக்ஸ்பைரி ஆகியிருக்கும். அந்த டைமில் ரைட்ஸ் ஆஃப் லீன் எக்ஸசைஸ் பண்ண முடியும். பிகம் இன்சால்வெண்ட், பையர் எப்போ ஒன்றுமே பே பண்ணாமல் இன்சால்வெண்ட் ஆகுறாங்களோ அப்போவே அந்த ரைட்ஸ் அப்படிங்கிறத எக்ஸசைஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸ் சோல்டு சர்டைன் குட்ஸ் இன் எஸ் பொசிஷன் டு ஒய் ஃபார் ₹10,000. 1 month credit during which Y becomes insolvent. என்னென்னா எக்ஸ் குட்ஸை ஒய்க்கு கொடுக்குறாரு 10,000 rupeesக்கு. ஒய் சடனாக பே பண்ணல. ஒய் என்ன ஆகுறாங்க அப்படின்னா இன்சால்வெண்ட் ஆகுறாங்க. அந்த பொருள் நம்ம கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது, செல்லர் ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருளை ரீட்டைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரீட்டைன் பண்ணும்பொழுது எந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, குட்ஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட், குட்ஸ் செல்லர் பொசிஷன்லேயே இருக்கணும் அப்படின்னா லீன் எக்ஸசைஸ் பண்ணணும். லீன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா செல்லர் உடைய லீன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பொசிஷனில் தான் பொருள் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். த ரைட் கேன் பி எக்ஸசைஸ்டு வென் பார்ட் பேமெண்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் ஆன் கிரெடிட் பேசிஸ். இப்போ பார்ட் பேமெண்ட் பாதி அமௌண்ட் வாங்கிட்டு பாதி குட்ஸ் கொடுத்தாலும் பேலன்ஸ் குட்ஸ் கொடுத்தாலும் ரைட் ஆஃப் குட்ஸ் எக்ஸசைஸ் பண்ண முடியும். கிரெடிட் பேசிஸில் கொடுத்து கிரெடிட் பேசிஸில் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ கூட என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரைட்ஸ் ஆஃப் லீன் யூஸ் பண்ண முடியும். அண்ட் போத் ஒன் செல்லர் கேன் பி ரீடைன். பையர் இன்சால்வெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா செல்லர் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கூட்ஸை ஹோல்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட், ஈவன் இஃப் ஆர் இன் பொசிஷன் ஆஃப் செல்லர் இன் அதர் கெப்பாசிட்டி சச் as agent or bailey the goods the possession of the seller. செல்லரோட பொசிஷனில் இருந்தாலும் சரி ஏஜெண்ட்டோட பொசிஷனில் இருந்தாலும் சரி அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பொருள் மேலே தாராளமாக லீன் அப்படிங்கிறது எக்ஸசைஸ் பண்ணலாம். ஈவன் இஃப் டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் have been delivered the right of lien can be exercised provided the goods are in possession. ஈவன் இஃப் டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் கொடுத்தாலும் சரி அந்த பர்டிகுலர்ஸ் ப்ராப்பர்ட்டி அந்த பர்டிகுலர் குட்ஸை என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த விஷயத்தை ஹோல்ட் பண்ண முடியும். ரைட் ஆஃப் லீன் அப்படிங்கிறது ஒன்லி ப்ரைஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் எக்ஸசைஸ் பண்ண முடியும், மற்ற விஷயத்துக்காக எக்ஸசைஸ் பண்ண முடியாது. அண்ட் ரைட் பாயிண்ட் 8th பாயிண்ட் பாருங்களேன். த ரைட் இஸ் இன்டிவிஷபிள் இன் நேச்சர் அண்ட் த செல்லர் மே ரெஃப்யூஸ் டெலிவரி of part of goods on payment of proportionate part of price of goods. பாதி அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்க, பேலன்ஸ் பே பண்ண முடியல, பேலன்ஸ் அமௌண்ட் கொடுத்தா தான் நான் உனக்கு குட்ஸை தருவேன் அப்படின்னு சொல்கிறது தான் செல்லருக்கு ரைட்ஸ் இருக்குது. அன்பெய்டு செல்லர் ஹஸ் மேட் பார்ட் டெலிவரி ஆஃப் குட்ஸ் ஹீ மே எக்ஸசைஸ் இஸ் ரைட்ஸ் ஆஃப் லீன் ஆன் தி ரிமைண்டர் அன்லெஸ் சச் பார்ட் டெலிவரி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெய்வர் தான் இந்த இடத்துல கரெக்டான டைமில்
அந்த ஒரு பர்டிகுலர் கூட்ஸை வந்து கொடுத்துட்டு பணம் வராமல் இருக்குது இல்லை கொடுக்காமல் இருக்கு, அந்த லீன் அப்படிங்கிறத நம்ம ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணிடணும். திஸ் இஸ் கால்டு வெய்பர். நாம் வந்து விட்டு கொடுக்கக்கூடாது. அந்த ரைட்ஸை செல்லர் வந்து லீன் அப்படிங்கிறது விட்டு கொடுக்கக்கூடாது. திஸ் இஸ் கால்டு வெய்விங் ஆஃப் ரைட்ஸ். இஃப் த செல்லர் ஹஸ் அப்டைன்டு the seller has obtained if the seller has obtained the price of goods even then he can exercise the right of lien. right of lien அப்படிங்கிறது எப்படி வாங்க முடியும்? ஒரு பொருள் டிகிரி எப்படி வாங்க முடியும்? டிகிரி அப்படிங்கிறது ஜட்ஜ்மெண்ட். இப்போ கோர்ட்டில் போய் செல்லர் ஒரு ஆர்டர் வாங்கி அந்த பொருளெல்லாம் அவங்க வச்சுக்கணுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு தாராளமாக அந்த பொருளுக்கு லீன் அப்படிங்கிறது எக்ஸசைஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டெர்மினேஷன் ஆஃப் லீன் அப்படிங்கிறது எப்படி டெர்மினேட் ஆகும் அப்படின்னா, செல்லர் வந்து எப்போ அந்த லீனை விடுறாரோ அப்போ அந்த லீன் என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்காக டெர்மினேட் ஆயிரும். செகண்ட் ஒன், he deliver the goods without right of disposal. அதாவது விற்கும்போது அந்த டிஸ்போசல் ஆஃப் குட்ஸ் அப்படிங்கிறது ரைட்டை வந்து ரிசோர்ஸ் பண்ணாமல் வச்சுருப்பார். விற்கும்போது வித்தவுட் ரைட் ஆஃப் டிஸ்போசல் ரைட் அப்படிங்கிறது வந்து ரிசோர்ஸ் பண்ணாமல் ஒரு பொருள் சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைமில் லீன் அப்படிங்கிறது டெர்மினேட் ஆகிடும். when the buyer or his agent carefully obtained possession of the goods. பையரோ ஏஜென்ட்டோ கோர்ட்டுக்கு போய் லாஃபுல்லாக அந்த பொசஷன் எடுத்துக்கிட்டாங்க, லாஃபுல்லாக அந்த பொசஷன் எடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து அது என்ன ஆயிரும்? டெர்மினேட் ஆயிரும். வெய்வர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செல்லர் வந்து அந்த ரைட் அப்படிங்கிறத கொடுத்துட்டாரு அப்படின்னா லீன் அப்படிங்கிறது டெர்மினேட் ஆயிடும். அண்ட் அன்பெய்டு செல்லர் ஆஃப் குட்ஸ் ஹேவிங் எ லீன் தேர் ஆன் not lose his lien by reason only that he has obtained a டிகிரி. செல்லர் வந்து ஒரு ட்ராயி அப்டைன் ஆகி உங்களுக்கு உரிமை இல்லை அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அப்டைன்ட் ஆகி டெர்மினேட் ஆஃப் லீன் அப்படிங்கிறது நடந்துடும். நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தோன்னா ரைட் ஆஃப் ஸ்டாப்பேஜ் இன் டிரான்சிட். இதெல்லாம் ஒரு குட்ஸ் அப்படிங்கிறத பார்க்குற ஒரு ரைட்ஸ். பையர் வந்து செல்லர்கிட்ட பொருளை வாங்கிட்டு காசு கொடுக்கல அப்படிங்கும்போது எந்த மாதிரி ரைட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ ஸ்டாப்பேஜ் இன் டிரான்சிட். இப்போது ஒரு பொருள் வந்து அனுப்பிட்டோம், பையருக்கு அனுப்பிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்டாப் பண்ணுறதுக்கு அன்பெய்டு செல்லருக்கு ரைட்ஸ் ஆஃப் லீன் டியூ டு லாஸ் ஆஃப் பொசஷன். இப்போ ரைட் டு லீன் எப்போ வந்து பண்ண முடியும்? நம்மக்கிட்ட பொசஷன் ஆஃப் குட்ஸ் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். இன்கேஸ் பொசஷன் ஆஃப் குட்ஸ் இல்லை அப்படின்னா நத்திங் டு ஒரி. செல்லர் வந்து என்ன இருக்கோ ரைட் டு ஸ்டாப்பேஜ் இன் டிரான்சிட் அப்படிங்கிறது போகிற வழியிலையோ அந்த பொருள் தடுத்து நிறுத்த செல்லருக்கு வந்து உரிமை உண்டு. பையர் அப்படிங்கிறவங்க இன்சால்வெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா பணமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா செல்லர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ சென்னை டு கோயம்புத்தூருக்கு நம்ம பொருளை அனுப்புகிறோம். பையர் கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட காசு இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபரை சேஞ்ச் பண்ணலாம். இது எப்போ எக்ஸசைஸ் பண்ண முடியும்? இந்த ரைட் அப்படின்னு பார்க்கும்போது செல்லர் வந்து அன்பெய்டு செல்லராக இருக்கும். அது ஓனர்ஷிப் பையருக்கு போயிருக்கணும். குட்ஸ் அப்படிங்கிறது ட்ராவலிங்கில் இருக்கணும். பையர் வந்து இன்சால்வெண்ட் ஆகிட்டாங்க, யூஸ் பண்ணிக்க முடியும். த பேமெண்ட் ஆஃப் ப்ரைஸுக்காக மட்டும்தான் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.